இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜ் இருக்காருல்ல, அவரு வந்து தலைவர் 171 அண்ட் லியோ 2க்கான அப்டேட்லாம் குடுத்துருக்காரு. அதெல்லாம் தான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத, எங்க குடுத்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க இவரு இதெல்லாம் அப்டேட்லாம் குடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில காமிக் கான் நிகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுப்பா. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல நடைபெற்றது. இதுல வந்து ஸ்ரீ வைகுண்டம் எம்எல்ஏ அமிர்தராஜ் இருக்காருல்ல, அவரு எழுதிய கிராஃபிக் நாவலான எண்ட் வார்ஸ் அப்படிங்கிற தமிழ் பதிப்பகமான இறுதி போர் வெளியிடப்பட்டது. பாடலாசிரியர் மதன் கார்கி இருக்காருல்ல, அவரு வந்து இதை தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாரு. இந்த நாவலை தான் வந்து லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டாரு அப்படிங்கிற நிலையில அவர் பேசும்போது, சிறு வயதுல இருந்தே எனக்கு காமிக் புத்தகம் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதிலும் ஆங்கிலத்துல தான் அதிகமா இருந்தது. தமிழ்ல இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், தமிழ்ல எனக்கு பிடிச்சது அப்படின்னா இரும்பு கை மாயாவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இரும்பு கை மாயாவி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இரும்பு கை மாயாவி வந்து இப்ப நினைச்சாலுமே வந்து அது பெரிய படம் தான். அது பண்றதுக்கு வந்து பெரிய பட்ஜெட் தேவை. இப்ப என்னோட கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்ச உடனே அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு. லியோ 2 எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா சாத்தியம் தான். அது நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அதுவுமே வந்து நேரம் காலம்ல கூடிய வரப்ப நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தலைவர் 171 ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்குது. 3 மாசத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். நானுமே வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். கடந்த 1 மாசமா வந்து போன் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் இருந்தேன். கூடிய சீக்கிரமே அந்த படத்துக்கான அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி இருக்க போகுது அந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான்.